வண்டலூர் ஜூ, அறிஞர் அண்ணா ஜூன்னு கூட சொல்லலாம், ஏன் மெட்ராஸ் ஜூன்னு கூட சொல்லலாம், அட இந்தியாவுடைய முதல் ஜூன் கூட சொல்லலாம். 150 டூ மச்சா இருக்கு, வண்டி வாட்டர் வாஷ் பண்றதை விட ஜாஸ்தி சொல்லுவீங்க போல அப்படின்னு கேட்டப்ப அவரு கம்பெனி சொல்றதை தான் நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப காஸ்ட்லி தான், மால்களை விட பயங்கரமான இதாக இருக்குது. ஓகே, இது மிருகங்களுக்கு இதோட காசு பயன்பாட்டுக்கும் இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு பயன்பாட்டுக்குன்னா ஓகே தான். உண்மையை சொல்லணும்னா ஜூவோட என்ட்ரி டிக்கெட்டை விட இங்கே பார்க்கிங் டிக்கெட் ஜாஸ்தி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடம் தானா. ஃபுல்லாயிருச்சுன்னா 3 கிலோமீட்டர் தள்ளி போய் நிறுத்தணும். த மோஸ்ட் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் மேனேஜ்ட் ஜூ ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லி பட்டமே வாங்கியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரன்ஸில் ஒரு புறம் லைனில் நின்று டிக்கெட் வாங்கினாலும் மறுபுறம் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே வாட்ஸ்அப்பில் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் கவுண்டரில் டிக்கெட் வாங்கினாலும் சரி இல்லை மொபைலில் பதிஞ்சாலும் சரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். அவங்க வந்து வாட்டர் விஷயம் என்னன்னா நுழைவாயில்ல எந்த ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலும் ஸ்டிக்கர் ஒட்டாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்கன்னா அந்த பாட்டிலை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய் தருவாங்களாம். இதன் அடிப்படையில் 1500 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த இடத்துல குப்பைகளை பராமரிக்கலாம். நம்ம சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு காலத்தில் வெறும் 300 வகையான மிருகங்களை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜூ காலப்போக்கில் மிருகங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால 1976 இந்த வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்டில் இங்கே ஜூ அமைக்கப்பட்டது. இன்னைக்கு தேதிக்கு 2300 வகையான மிருகங்கள் இங்கே இருக்கான். உண்மையிலேயே நீங்கள் நடந்து இந்த ஜூவை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் பத்தாது. இதை ஒரு எலக்ட்ரிக் பேட்டரி காரில் சுற்றுனீங்கன்னா 45லிருந்து 1.5 மணி நேரத்தில் சுற்றி பார்க்க முடியும். 9 மணிக்கு ஜூ திறந்தாலும் இங்கே காலை உணவு கிடைக்கிது. அமுதம்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஓரளவுக்கு இங்கே உணவு அமுதமாக தான் இருந்துச்சு. நான் ஒரு வெஜ் ரோலும் வெஜிடபிள் சாண்ட்விச்சும் வாங்கினேன். 70 ரூபாய்க்கு ஓரளவுக்கு இது ஒர்த்துள்ள உணவு தான். செஞ்சியில் ஃபேமஸான முட்டை மிட்டாயும் இங்கே விற்கிறாங்க. ஏதோ வெயிலில் அலைஞ்சாலும் ஒரு இனிப்பு கலப்பாடுறதுக்கு நான் முட்டை மிட்டாயை வாங்கிட்டேன். இங்கே நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்கினாலும் 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. 20 ரூபாய் தண்ணி பாட்டிலுக்கும் 10 ரூபாய் ஸ்டிக்கருக்கும். நீங்கள் வெளியே போகிறப்ப அந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்தீங்கன்னா 10 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. போஸ் நீங்கள் சாப்பிட ஏதாவது வாங்க மறந்துட்டாலும் அங்கங்கே குயிக் பைட்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நடக்க சோம்பேறித்தனப்பட்டா கண்டிப்பாக பேட்ரி காரை சூஸ் பண்ணுங்கள். ஒரு சைடு பேட்ரி காருக்கு கூட்டமாக இருந்தாலும் மறுபுறம் ஒரு துயங்கலான கூட்டம் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா இங்கே முதல்ல லைன் சஃபாரி அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம். இந்த லைன் அண்ட் டீர் சஃபாரியும் அதே 150 ரூபாய் தான் ஒரு தலைக்கு. சிறியவர்களுக்கு 30 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. பேட்டரி காரில் பயணம் பண்ணுறப்ப குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. பேட்டரி கார் டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு அடல்ட்டுக்கு 150 ரூபாயும், கிட்ஸுக்கு 50 ரூபாய். இதே மாதிரி இன்னொரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி காரோட இல்லாமல் அவங்களுடைய வனத்துறையை கூட்டி போகிற வண்டி இருக்குது. அது வந்து உள்ளே போய் லைனை காமிப்பாங்களாம் பார்க்கு. அது 2, 3, 4 லைன் இருக்குங்க. 4 லைனை போய் பார்க்குறதுக்கு ஒரு வண்டி. போன வண்டி திரும்பி வரணும். ஒரு 4 வண்டி 5 வண்டி தான் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் இந்த இடத்துல உட்காந்துருக்கணும். உட்காந்து லைன் பை லைனாக போய் அந்த வண்டியில் ஏறணும். பேட்டரி காருக்கும் சனி ஞாயிறுன்றனால கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. இருந்தாலும் கூட்டத்தை சமாளிக்கிற மாதிரியே ஷெட்டு போட்டு ஃபேன் போட்டு வச்சுருக்காங்க. நாம் சேரில் உட்காந்துருந்தா மட்டும் போதும். ஒரு பேட்டரி காரில் 10லேருந்து 14 பேர் ஏறலாமா. இப்படி வெளிப்புற கேட்டில் இருந்து முதல் மிருகத்தை பார்க்கறதுக்கே உங்களுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் ஆயிரும். சுமார் 10லேருந்து 15 வாகனங்கள் இவங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் ஒரு பேட்டரி கார் வந்து மக்களை ஏற்றிட்டு போகிறாங்க. அதனால் பெரிய அளவு கூட்டம் தெரிஞ்சாலும் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் பேட்டரி காரில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேட்டரி காரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களாம். நான் குழந்தைகளுடைய ஒரு என்டர்டெயினுக்காக பின்புற இருக்கையை தேர்ந்தெடுத்தேன். ஒரு பெண்மணி விண்வெளி இயந்திரத்தையே ஓட்டுறப்ப ஆஃப்டர் ஆல் இந்த பேட்டரி காரை ஓட்ட மாட்டாங்களா? ஆமாங்க, முக்காவாசி பேட்டரி காரை பெண்மணிகள் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க.
எப்படி வண்டி ஓடுது? ஒரு இடத்துல மிருகத்தை பார்க்கலாம், வண்டியில் போனது தான் மிச்சம். எங்கே போனாலும் பார்க்குறோம், ஆனால் அது அசையலை ஒன்றும் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம், அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி தான் இருக்குது. சிறுத்தை மட்டும் கொஞ்சம் வாழை அப்படி ஆட்டுச்சு. சிங்கம் புலி அது கூட செய்யலை. உள்ளே இருக்கிறது 4 சிங்கமாக இருந்தாலும் ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே அளவு கம்மியே இல்லை. டைகர் அண்ட் டியர் சஃபாரிக்கு இங்கே கவர்மெண்ட்டே ஒரு பஸ் வச்சிருக்கு. ஃபுல் ப்ரொடெக்ஷனோட இந்த பஸ் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுது. அன்றாட வாழ்க்கையில் மிருகமாக பயணம் பண்ணுற நமக்கு ஒரு நாள் இந்த மிருகத்தை போய் பார்த்தா இந்த மிருகத்தோட வாழ்வாதாரம் செழிக்கும்.